மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்து எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, உன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனாகிய கர்த்தர் தயவாய் பிரசன்னமாக வேண்டுமாய் நம்ம நோக்கி கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுடைய சமூகத்தில் வந்து இறங்குவானால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போமே. தேவரீருடைய சமூகம் வருகிறதுனாலே பிசாசின் கட்டில் இருக்கிற பிள்ளைகள் பூரண விடுதலை வரட்டும். நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் விடுதலை வரட்டும். இன்னும் பயங்கரமான பிரச்சனைகளை பாடுகள் இருக்கிற பிள்ளைகள் பூரணமாய் விடுதலை வரட்டும். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்வீராக. அதிசயங்களை காண செய்யுங்க. தேவரின் மகிமையை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்துவார். வழிகளில்
கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெப சிந்தையோடு இருக்க அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில ஆண்டுகளுக்கு முன்னே நான் பாண்டிச்சேரியில், நம்முடைய சபை அல்ல, நம்முடைய சபை தொடங்குகிறதற்கு முன்னே அங்கே தம்புசாமி என்று ஒருவர் இருந்தார். அவருடைய சபையில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அப்பொழுது தேவ கிருபையினாலே திரளான கூட்டத்தார் வருவார்கள். அந்த கூட்டம் நிரம்பி வழிந்தது. என்னால் யாருக்கு தனியாய் ஜெபிக்க முடியவில்லை. செய்தி கொடுத்து முடித்து விட்டேன். எனக்கு பயங்கரமான ஜுரம். ஆகவே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குகிறது. நான் போய் அறையில், அங்கே பக்கத்தில் ஒரு அறை இருக்கும், எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த அறையில் போய் நான் கட்டிலில் படுத்து கொண்டேன். கட்டிலில் படுத்து கொண்ட போது ஒருத்தருக்கு முந்தி அடித்து என்னை தொற்ற சொல்லுங்க, என்னை தொற்ற சொல்லுங்க, நான் முடியவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், என்னை தொட சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சகோதரியுடைய கணவன் மட்டும், இல்லைப்பா கட்டாயம் அவர் தொட்டு தான் ஆகணும், அவர் ஜெபம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை அவருடைய மனைவியும் உள்ளே அழைத்து வந்தார்கள். அவருடைய மனைவி முழங்கால் போட்டார்கள். நான் கட்டில் படுத்துக்கொண்டே கையை தூக்கி அவளை வாழ்த்து போனேன். அவ்வளவுதான். இந்த கட்டில் ஒரே தூக்கிட்டா. சரியான ஸ்ட்ரென்த் அவளுக்கு. கட்டில் ஒரே தூக்கிட்டா. நான் அந்த பக்கத்தில் போய் விழுந்து என்னை பிடிச்சிட்டாங்க. எழும்பினேன். உடனே சொன்னேன், சரி அவளை சர்ச்சுக்குள்ளே கொண்டு போங்கன்னு சொல்லி சர்ச்சுக்குள்ளே போய், எனக்கு எப்படி பலன் வந்துன்னு தெரியாது, எழுங்கா போனேன். நான் பக்கத்தில் போகிறதுக்குள்ளே ஐயோ நான் போயிடுறேன் வரமாட்டேன்னு கத்தி கூச்சல் போட்டு அடிச்சு பதைச்சு பிசாசு ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா. நான் தொடவும் இல்லை, நான் ஜெபிக்க முடியாது, எனக்கு குறிஞ்சு ஜெபிக்கல முடியாது, அவ்வளவு பலவீனம். அந்த நேரத்தில் பிசாசை துரத்துகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்று என்ன சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. அவருடைய சத்துவம்னா பல, சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். வாசிக்க கேட்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். யார் யாருக்கு ஆசை ஆண்டவருடைய வல்லமையில சத்துவத்துல பலப்பட வேண்டும்? நானும் பிசாசுகளை துரத்த வேணும். யார் யாரு பிசாசு துரத்த ஆசை? கை தூக்குங்க பார்க்கலாம். மற்றவங்களுக்கு ஆசை இல்லையா? அத்தனை பேரும் பிசாசு துரத்தணும். எங்க? உங்க வீட்டுக்குள்ளேயே பிசாசு துரத்தணும். பிசாசவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த நேரத்துல நீங்க பிசாசு துரத்தலைன்னா அந்த பிசாசனும் உங்களை துரத்துவான். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அப்படி எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருகிற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 68:35 சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தான் இந்த சத்துவத்தை அருளுகிறார், எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை. தம்முடைய ஜனங்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. வாசிங்களமா சங்கீதம் 68. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். சத்துவத்தையும் அருளுகிற, பலன் கொடுக்கிறார், சத்துவம் கொடுக்கிறார். இந்த பலனால் சத்துவத்தால் நிரப்பப்படும் போது பிசாசு நமக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. பிசாசுக்கு பயப்படுற யாராவது இங்க இருக்கீங்களா? நீங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க கட்டாயம் பயப்பட மாட்டீங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்கும் படிக்கத்தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தவருடைய நோக்கமே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு. பிசாசின் கிரியைகள் பொல்லாதவைகள், தந்திரமானவைகள், அவைகளை அழிக்கிறதற்கு தேவன் வெளிப்பட்டார். அந்த அதிகாரத்தை நமக்கும் கொடுக்கிறார். அந்த சத்துவத்தை, அந்த பலனை நமக்கும் கொடுக்கிறார். கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். என்னாகவே 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு பலன் கொடுக்கிறாரா? என்ன அளவுக்கு பலன்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். வாசியுங்கள்.
தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. காண்டா மிருகத்துக்கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. ஆனா அவங்க இருந்த சூழ்நிலை என்ன? 430 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்தார்கள். ஆள் ஓட்டிகள் நிமித்தமாய் ஐயோ பிள்ளைகள் பாடாத பாடெல்லாம் பட்டார்கள். இவர்கள் செங்கல் அறுத்து கணக்கு ஒப்புவிக்கணும், அதுக்கு விறகு கொடுக்க மாட்டேன், நீ விறகு போய்க்கு காட்டுல போய் விறகு பொறுக்கிட்டு வந்து செங்கல் அறுத்து சுட்டு கணக்கு வை, இத்தனை பேர் செங்கல் கணக்கு வை. இதுல குறைபட்டா அடிச்சு நொறுக்கிடுவாங்க, சவுக்கால் அடிப்பாங்க, சாட்டையால் அடிப்பாங்க. இதெல்லாம் வாங்குறவளை குறித்தாண்டோ சொல்லுகிறார். அவர்களுக்கு என்ன பலன் உண்டு? காண்டா மிருகத்துக்கொத்த பலன் உண்டு. ஒருவேளை இந்த நாட்களில நீங்களும் அடிக்கப்படலாம். என்ன? பல பிரச்சனைகள்னால, பல பாடுகள்னால, பல நெருக்கங்கள்னால அன்றாட அடிக்கப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன் காண்டா மிருகத்துக்கொத்த பலன். காண்டாவர்கள் எல்லா விலங்குகளிலுமே அதிகமான பலன் உள்ளது காண்டா மிருகம். அதிகமான பலன் உள்ளது காண்டா மிருகம். அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், அதுக்கு எத்தனை கொம்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? முன்னால சில காண்டாவர்கள் ஒரே ஒரு கொம்பு மூக்குல இருந்து அப்படி வளர்ந்துருக்கும், ஒரே ஒரு கொம்பு இருக்கும். சிலருக்கு 2 கொம்பு இருக்கும். இந்த ஒரு கொம்பை வச்சு சாதாரண மரங்களை எல்லாம் குத்தி பொழந்து போட்டுருது, கல்லெல்லாம் பொழந்து தள்ளிடுது. நீங்களும் கூட உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வல்லமை இயேசுவின் வல்லமை. அல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போது நமக்கு ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுக்கிறார். அதுதான் காண்டா மிருகத்துக்கொத்த பலன். பரிசுத்தவானாகிய மோசேயை குறித்து வேதம் சொல்லுவது அருமையா இருக்கு. நீங்கள் வாசித்து பார்த்தால் அவருக்கு 120 வயசு வரை உயிரோடு இருந்தார். அவரை ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். அவர் தானே சாகல. ஆகவே அந்த 120 வயதுல அவருடைய கண் மங்கவில்லையா? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அவருடைய கண் தெளிவா இருந்து. நம்ம 40 வயசு 38 வயசுல கண்ணாடி போட்டுறோம், நம்ம கண் மங்கி போகிறதுனால. அவருக்கு 120 வயதான போதும் அவருடைய கண் மங்கவில்லை, அவருடைய பலன் குறையவில்லை. அல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 34:7 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். மோசே மரிக்கிற போது 120 வயசாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவருடைய கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அவருடைய பலன் குறையவும் இல்லை. பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லுண்டா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சொல்லுன்னா பெருமூச்சோடு, அதாவது எண்ணிக்கடைங்காத பெருமூச்சுகளோடு நம்மிடத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறார். யாருக்காக? உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அப்படி செய்யும் போது அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழ்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3:16 பேதுருவும் யோவானும் சர்ச்சுக்கு போறாங்க. காணிக்க போட கூட அவங்கள்ட்ட காசு இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அவங்க ஒன்றும் இல்லை, வெத்து கை அவங்க 2 பேருமே. அவர்கள் போகும்போது அங்க வாசல், ஒரு அலங்காரமான ஒரு வாசல் அந்த சர்ச்சுக்கு உண்டு. நமக்கு சர்ச்சுக்கு ஒரே வாசல், ஆனா அந்த சர்ச்சுக்கு நிறைய வாசல்கள்ல ஒரு வாசலுக்கு பேரு அலங்கார வாசல். இந்த அலங்கார வாசல் பக்கத்துல போய் உள்ள போறாங்க. அங்க பிறவி சப்பானி, 40 வயதான பிறவி சப்பானி ஒருத்தன் உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்கிறான். ஐயா 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 என்று பிச்சை கேட்கும் போது பேதுரு அவனை பார்த்து,
வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை. வெள்ளினா வெள்ளி காசு என்று இல்லை, பொன் காசும் என்னிடத்தில் இல்லை. ஏன்? இவர்கள் எப்போதும் அப்படித்தான். அன்றாட சாப்பாடை ஆண்டவர் கொடுத்தால் சாப்பிடுவார்கள், இல்லை பசியாயிருப்பார்கள். அப்படிப்பட்ட மேன்மையான கிருபையை பெற்ற பிள்ளைகள். வெள்ளியும் இல்லை பொண்ணு என்னிடத்தில் இல்லை, ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எழுந்து நட. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது கைகளை நீங்க தாராளம் தட்டலாமா? உங்களை யாரும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லு. எழுந்து நடந்தான். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை காண செய்வார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். யார் யார் சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். என்னோடு இருக்கிறார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எனக்கு சத்துவத்தை தருவார். அல்லேலூயா. பலனை தருவார். சத்துவம் இல்லாத நேரங்கள்ல சத்துவத்தை தருவார். ஏசாயா 41:10 சொல்லுது, நீ பயப்படாத. வாசிங்கம்மா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். நம்புறீங்களா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நம்புறீங்களா? திகையாதே, நான் உன் தேவன். நீ திகைத்து போகாதே. பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது திகைத்து போகாதே. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன். உதவி வரும் கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமானால் அவர் எல்லா உதவிகளும் நமக்கு தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 6:11 சொல்லுகிறது, என்ன தருவாரா? சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள சொல்றார். ஒருவன் போருக்கு போகும்போது இந்த நாட்கள்ல துப்பாக்கி மட்டும் கொண்டு போயிடுறாங்க. அந்த நாட்கள்ல அப்படி இல்லை. அந்த நாட்கள்ல தலை முதல் கால் வரைக்கும் ஆயுதங்கள் இருக்கும். தலையில ஒரு தொப்பி இருக்கும், நெஞ்சில ஒரு இது கேடயம் போல ஒண்ணு இருக்கும், மார்க்கவசம். அடுத்த கையில எல்லாம் கட்டி இருப்பாங்க. ஏன்? எதிராளி கத்தியோட தான் வருவான், ஈட்டியோட வருவான். அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வ ஆயுத வர்க்கங்களை அவர்கள் தரித்து கொண்டிருப்பார்கள். வாசிங்கள் எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, பிசாசின் தந்திரங்களோடு அவனுடைய பட்டயங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்கள். சர்வ ஆயுத வர்க்கங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். யார் யாருக்கு வேணும்னு சொல்லுங்க. வேணும்னு சொல்றது கைகளை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். அலையலூயா. ஆண்டவரே, உடைய சர்வ ஆயுத வர்க்கங்கள் எனக்கு தேவை. ஆண்டவரே, நான் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமா இருக்கணும். நான் எல்லாவற்றிலும் ஜெயமா எடுக்க நான் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில், முதலாவது இடுப்புல ஒரு கச்சை கட்ட சொல்லிருக்கேன். ஏன்னா எப்பவுமே இந்த சண்டைக்கு போறவங்க சில பிள்ளைகள் விளையாட வருவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், சில கேர்ள்ஸ் பாய்ஸ் விளையாடும் போது இடுப்புல ஒரு பட்டையா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒண்ணு இழுத்து கட்டுவாங்க. அப்படியே கொக்கி போடுவாங்க. ஏன்னா இடுப்பு பலமா இருக்கிறதற்காக போட்டுட்டு அடுத்த பிள்ளைகளோட விளையாடுவாங்க, சண்டை போடுவாங்க. ஏன்னா கபடி மற்றும் விளையாட்டுகளுக்கு அப்படி கட்டுவாங்க. நாங்க கூட அப்படி கட்டி இருந்திருக்கிறோம். கட்டிட்டு விளையாடுவாங்க. அந்த பட்டையை அவர்கள் கட்டுகிறார்கள். அது கச்சை. அதுக்கு பேரு கச்சை. ஒரு நாள் பேதுரு ஜெயில பிடித்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். பேதுரு நல்ல தூக்கம். நாளைக்கு சாகணும். அவருக்கு முன் குறித்திருக்கு. அவருக்கு குறித்திருக்காங்க, நாளைக்கு அவர் சாகணும். அவர் பாட்டு கவலை இல்லாம தூங்குறாருமா. யாராவது ஒரு டாக்டர், நல்ல சிறந்த டாக்டர் நம்ம பார்த்து, நீங்க இன்னைக்கு நைட்டு ஜாக்கிரதையா இருங்க, நாளைக்கு காலையில செத்துடுவீங்க அப்படின்னு சொன்னா யார் யார் நல்லா தூங்குவீங்க? ஒரு அம்மா கை தூக்குறாங்க, நான் தூங்குவேன்றாங்க. எனக்கு செட் ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. எனக்கு செட்ல ஒண்ணு இருக்கு, நல்லா தூங்குவேன். நான் என்ன செய்வேன்?
நல்லா தூங்க, கவலையே இல்லை. அப்படியா ஆண்டவரை சீக்கிரமாய் எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. சீக்கிரமாய் ஓடிவிட வருகிறேன். இந்த பேதுருவும் அப்படி ஒரு ஆளுதான். ஆனா அவர் தூங்கும் போது அங்க கச்சையை, அரை கச்சையை அவிழ்த்து அங்கே போட்டிருக்கிறார். ஆகவே தேவதூதன் அவரை விழாவிலே தட்டினா, வேற எங்க தட்டினா எழும்ப மாட்டார், அந்த தூக்கம். விழாவிலே தட்டி எழுப்பி, நீ உடைய கச்சையை கட்டிக்கொள், உடைய அறையை கட்டிக்கொள் என்று சொன்னார். அவர் உடனே அறையை கட்டி கொண்டார். அவரை கூட்டி கொண்டு போறார். இவர் என்ன சொப்பனம் காண்றேன்னு நினைச்சார். இவர் சொப்பனம் காண்றேன்னு நினைச்சு கூடவே போறாரு. கூடவே போனா ஒவ்வொரு கதவும் திறக்குதுமா, ஒவ்வொரு கதவும் திறக்குது. வீட்டுல கூட தேவையில்லாத பொய் சொல்ல வேண்டாம். ஆண்டவர் நம்ம வாழ வைக்கிற தேவன். அவர் நமக்கு சத்துவத்தையும் வல்லமையும் தருகிற தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்க. சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொள்க. இந்த கச்சை பைபிள் வசனமா? அல்லேலூயா. கைகளை தட்டுங்களம்மா. பைபிள் வசனம் உனக்கு பலன் கொடுக்கும். நீ ஆடி அசைஞ்சு விழுந்து போக மாட்ட, உன்னை பலப்படுத்தி நடத்தும். ஆகவே அன்றாட பைபிள் பாசி. இன்னைக்கு காலையில, மன்னிச்சுக்கோங்க இந்த கேள்வி கேட்கிறேன்னு, இன்னைக்கு காலையில பைபிள் படிச்சேன்னு சொல்ற மட்டும் கை தூக்குங்க. எங்க உயரமா இருக்கு பத்தியா? என் கை உயரமா இருக்கா இல்லையா? இன்னைக்கு காலையில படிக்க நேரம் கிடைச்சிருக்கா? அது ஒருவேளை ஆயத்தமாக வரீங்க. டெய்லி வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க. அதனால உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு அரை கச்சை போல அது சத்தியம் என்னும் அரை கச்சையை கட்டி கொள்ளுங்கள். அடுத்ததாக அப்போஸ்தலர் 12:8 சொல்லுகிறது, வாசித்தாச்சு. 1 பேதுரு 1:13 சொல்லுது, மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள். நம்முடைய மனசுக்கு ஒரு அறை இருக்கான், ஒரு இடுப்பு இருக்கான். அந்த அறையை கட்டலைன்னா அலபாயும் மனசு. அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா அப்படின்னு அலபாயும். சிலருக்கு இந்த வீடு வாங்கலாமா, அந்த வீடு வாங்கலாமா, இந்த வண்டி வாங்கலாமா, அது வாங்கலாம், இப்படி அலபாயும். இப்படி அலை பாயக்கூடாது. அல்லேலூயா. ஏற்ற வேளையில நமக்கு தேவையானவைகளை நமக்கு கர்த்தர் தருவார். தருவாரா மாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தர் தருவார். ஆக மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள். வேண்டாத நினைவுகள் மனசுல வேண்டாம். ஆகவேதான் இந்த வார்த்தை சொல்வாசி வந்த வசனத்தை. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து. அப்பதான் தெளிந்த புத்தி நமக்கு வரும். இல்லைன்னா தெளிந்த புத்தி வராது, கலங்கல் புத்தி வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 91:4 சொல்லுவது, சத்தியம் என்னும், வாசியமா, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமுமா. அவருடைய சத்தியம், பரிசுத்த வேதம் ஒரு பரிசை. பரிசைனா இந்த தளவாடங்கள்லாம், சண்டைக்கு போற போல தளவாடங்கள்லாம், அல்ல பட்டாளம், பரிசையும் கேடகமாகும். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு நல்லது பாருங்கள். கர்த்தர் நல்லவர். வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும். இன்று முதல் நேசிக்க, வாசிக்க, அதை தியானிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119:92 சொல்லுகிறது, எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டு. அதுதான் என்னுடைய வேதம். வாசிங்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்திலே அழிந்து அமிழ்ந்து போயிருப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை துக்கம் நமக்கு வரும். கட்டாயமா நமக்கு துக்கம், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். வராதுன்னு கிடையாது. அது எப்படியாவது வரும். அதுல இருந்து தப்பிக்கிறதற்கு எதான் வழி? இந்த வார்த்தை தான். வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. வேதம் என் மன மகிழ்ச்சி. நான் கர்த்தருக்குள் தாழ்மையாக சொல்றேன். நான் உண்மையை தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையில்லாத துக்கமே இல்லைப்பா. எனக்கு பிரச்சனைகள் உண்டு, எனக்கு கஷ்டங்கள் உண்டு, எனக்கு பாடுகள் உண்டு. ஆனா துக்கம் இல்லை. எனக்கு என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தருகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. உடைய துக்கம் சந்தோஷமா மாறு. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவர் காலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். நாங்க என்ன செய்யணும்? ஓய்வு நாளில் எங்க விருப்பத்துக்கு எங்கேயும் சுத்தக்கூடாது. ஓய்வு நாள்ல எங்க விருப்பத்துக்கு எதையும் செய்யக்கூடாது என்று ஏசாயா 58 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் சொல்வது. ஓய்வு நாள் இது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி தந்த நாள். இந்த நாளில நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வராம வேற ஏதாவது வேலையோட வச்சிருந்தீங்கன்னா அது வாய்க்காதே போகும். அது வாய்க்காது. வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உனக்கு இஷ்டமானது செய்யாதப்பா. உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன்னுடைய சொந்த வழியில நடக்காதப்பா. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உனக்கு இஷ்டமானது சிலது இருக்கும், அதை செய்யாதப்பா. உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து சொந்த பேச்சு கூட பேசாத. இது என்னமோ கஷ்டமா இருக்கு எனக்கு. ஒருவேளை நம்ம எல்லாம் சொந்த பேச்சு நிறைய பேசுறோம், நான் நிறைய பேசுறேன். ஆக நம்ம சொந்த பேச்சை பேசாமலும் இருக்கணுமா? ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். உன்னை உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்காக சொல்லுகிறேன். நான் MA எக்ஸாம் எழுதுகிறதற்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போயிருக்கிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போனா நான் காலையில் ஆராதனை போயிட்டேன். ஆராதனை போயிட்டு அவசரம் ஓடி மத்தியானத்தில் போயிருக்கிறேன். மத்தியானத்தில் போய் அந்த ஹாலில் போய் உட்காந்துட்டேன். ஹாலில் போய் உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். பெல் அடிச்சோடனே வாத்தியார் கொஸ்டின் பேப்பரை கூட தராரு. கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்த்தா 5 கேள்விக்கு பதில் எழுதணும். 5 எஸ்ஸே எழுதணும். 5 எஸ்ஸே எனக்கு அப்படி தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். இயேசுவா ஸ்தோத்திரம்னு சொல்லி எழுத தொடங்கி நம்பர் போட்டேன், கொஸ்டின் நம்பர் போட்டேன். அவ்வளவுதான். கண்டு எழுத தொடங்குறேன். அந்த பேஜ் அரை பேஜ் தான் எழுத வேண்டியிருக்கும். அதுக்கு மேலே நிறைய பிரிண்டட் மேட்டர் இருக்கும். அரை பேஜ் எழுதி இப்படி திருப்பும் போது உனக்கு நாம் வேணுமா, இந்த MA டிகிரி வேணுமான்னு ஆண்டவர் கேட்டார். உனக்கு நாம் வேணுமா, இந்த MA டிகிரி வேணுமா? அப்படி உடனே ஒன்னும் யோசிக்கல. நான் எழுதுனது ஒரே அடியா அடிச்சு எழுப்பி நின்னேன். வாத்தியார் வந்தார். சார் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போகணும் சார். சாரி, அரை மணி நேரம் கழிச்சு தான் உங்களை அனுப்ப முடியும், நீ உட்காருங்க பிடிச்சு உட்கார வச்சுட்டாரு. ஏன்னா கொஸ்டினை கொண்டு வெளியே அவுட் பண்ணிடுவாங்க. அதனால அரை மணி நேரம் கழிச்சு தான் வெளியே அனுப்புவாங்க. அரை மணி நேரம் கழிச்சு அனுப்புறாரு. நானும் சந்தோஷமா வந்தேன். எனக்கு MA டிகிரி முக்கியம் அல்ல. எதுதான் முக்கியம்? என் இயேசு கிறிஸ்துவுடைய ஓய்வு நாள் முக்கியம். அல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்துவுடைய ஓய்வு நாள் முக்கியம். இந்த மாதிரி காரியங்கள்ல தயவு செய்து அன்பு பிள்ளைகளை நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று தாழ்மையாய் சொல்லுகிறேன். இந்த காரியங்களை எல்லாத்திலையும் என்னை பின்பற்றாதீங்க. இந்த மாதிரி காரியங்களை என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது 6:14 எபேசியர் 6:14 வாசிங்க. சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் இருங்கள். இந்த மார்புக்கு ஒரு கவசம் மாட்டி இருப்பாங்க. அந்த கவசத்துல 50 குத்துனா கூட உள்ள ஏறாது. அந்த மார்க்கவசம் நமக்கு இருந்ததுன்னா 50 பிசாசானு நெய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் நம்ம பேர்ல தைக்காது. அல்லேலூயா. அதற்கு என்ன வேணுமா? நீ நீதியாய் நடக்க வேணுமா? நீதிமான் என்று சொல்லுகிற அந்த கிருபை நமக்கு வேணும். இங்க இருக்கிற பிள்ளைகள்ல யார் யார் நீதிமான்கள்? யோசித்து பாருங்க. நான் நீதிமானா? தெரியல. கர்த்தர் தான் என்னை நிதானிக்கணும். நாம் நீதிமான்களாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை கட்டினவர்களாய் இருங்கள். அடுத்ததாக
1 தெசலோனிக்கேயர் 5:8 சொல்லுகிறது, பகலுக்குரியவர்களாகிய நீங்கள். வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும். இருளுக்குரியவர்கள் அல்ல, பகலுக்குரியவர்களாகிய நாம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். நமக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். ஒருத்தருக்கு அன்பு வேணுமா வேண்டாமா? உண்மையாகவே நீங்க யோசித்து பாருங்க. எல்லா இடத்துலயும் அன்பா இருக்கிறீங்களா? நானும் யோசித்து பார்க்கணும். எல்லா இடத்துலயும் அன்பா இருக்கணும். நான் என்ற மேன்மை மேட்டிமை எனக்கு வேண்டாங்கப்பா, எனக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாரும் மற்றவர்களை மன்னிக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேம்மா. அன்பு இருந்தா அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆகவே நமக்கு அன்பு இல்லைன்னா நாம் சத்தம் இடுகிற வெண்கலம் போல இருக்கோம் போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக எபேசியர் 6:15 சொல்லுது, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுங்க. ஆயத்தம் என்னும் பாதரட்சைனா, இப்பெல்லாம் நம்முடைய இந்த ஏரியாவில் செருப்பு இல்லாமலும் பிள்ளைகள் நடக்கிறாங்க. அந்த சண்டைக்கு போறவங்க செருப்பு இல்லாம போயிடக்கூடாது. செருப்பு இல்லாம போனா காட்டுக்குள்ள முள் காட்டுல எல்லாம் ஓட வேண்டியிருக்கும் சண்டை போடுறதுக்கு. அப்படி கல்லு மல்லு அப்படிப்பட்ட மோசமான இடத்துல எல்லாம் நடக்கணும். காலுக்கு செருப்பு இல்லைன்னா அவன் செயல்பட முடியாது. ஆகவே ஆயத்தவனும் பாதரட்சையை தொடுத்தவர்களாயிருங்கள். அல்லேலூயா. நீங்க ஆயத்தம் தானா? ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா? ஆண்டவரை சந்திக்க போகும்போது வழியில பிசாசவன் கரடு முரடனான காரியங்களை வைப்பான். அதை தாண்டி போகிறதற்கு ஆயத்தம் வேணுமா? எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். ஜெபித்து ஆண்டவரோடு உறவாடி ஆயத்தமா இருக்க வேணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை சங்கீதம் 132:17 சொல்லுகிறது, ஆண்டவர் தாவீதுக்காக ஒரு விளக்கை ஏற்படுத்தினார். ஏன்? தரையில நடக்கிறதுக்கு பாதரட்சை போட்டு நடக்கிறதுக்காக. மத்தேயு 25:34 சொல்லுது, வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து பிதாவானவர் தன்னுடைய வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிங்க. யார் யார் இங்க வலது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள்? அல்லேலூயா. இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து பிசாசு உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி, பிசாசுக்கும் அவனுடைய சேனைக்கு ஆயத்தம் பண்ணுகிற இருளுக்குள்ள போங்கன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் எப்போதும் கர்த்தருக்கு வலது புறமாய் நிற்க ஆண்டவர் நமக்கு பலனும் கிருபையும் தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எபேசியர் 6:17 சொல்லு, இல்ல 16 இருக்கு, விசுவாசம் என்னும் கேடயம். நம்முடைய கையில ஒரு கேடயம் இருக்கணும். அடுத்துமே அம்பு எய்தும் போது அது தடுத்து நிறுத்துறதுக்கு. பிசாசானவன் அம்பு எய்வானா, அக்னி ஆஸ்திரத்தை எய்வானம், அதை தடுத்து நிறுத்துகிறதுக்கு அந்த பிசாசனத்துல சொல்லி பாருங்களேன். இந்த ராஜ்மனோ மேல நீ ஒரு அம்பு எய்துடான்னு சொல்லி பாருங்களேன். எத்தனை பிசாசு பிடித்தவர்களை நான் சந்திச்சிருக்கேன். ஒன்னும் என்ன ஜெயம் எடுக்கல. அல்லேலூயா. ஒன்னும் என்ன ஜெயம் எடுக்கல. உங்களையும் ஜெயம் எடுக்காது. நீங்க எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? சத்தமா கேட்கல. கர்த்தருடைய பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்களேன். வாய் வரலையே. யாருடைய பிள்ளைகள்? நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய சபையின் பிள்ளைகள். கர்த்தருடைய கிருபையினால அநேகர் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறீர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய ஊழியக்கார தம்பிமார் தங்கச்சிமார் நல்ல பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கு. நான் எத்தனையோ சபைகளுக்கு போனவேன், அந்த பாஸ்டர்ஸ் எல்லாரும் என்னிடத்துல புலம்புவாங்க, பொண்ணுங்க பரிசுத்தமா இல்லை, பையன் பரிசுத்தமா இல்லை. நம்முடைய ஊழியக்கார பிள்ளை, நான் எல்லாரையும் சொல்லல, ஊழியக்கார பிள்ளைகளை சொல்றேன். ஊழியக்கார பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறார்கள். அவளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதா. விசுவாசம் என்னும் கேடயம். அடுத்ததாக எபேசியர் 6:17 சொல்லுது, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தலைப்பாக போல ஒன்று இருக்கும். அது இல்லைன்னா அங்க
கல்லால் அடிச்சுவான். கோலியாத்து தலைச்சீரா போட்டுட்டு தான் நின்னாரு. ஆனா இந்த தாவீது இருக்கான குட்டி பைய, அவனுக்கு தெரிஞ்ச இந்த லெக்குன்னு சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் மரத்துல இருக்க மாம்பழத்தை கல்லால் அடிப்போம். அது கல்லால் அடிக்கும் போது சில அண்ணமார் அவ்வளவு கரெக்டா அடிப்பான். டேய், அந்த மாம்பழத்தை நான் அடிச்சு போடுறேன் பாருடான்னுவான். கரெக்டா அடிப்பான். அது எப்படிதான் அவனுக்கு அந்த திறமைய தெரியாது. நான் எல்லாம் அடிச்சுட மாட்டேன், ஏதோ கல்ல அடிப்பேன், கிடைக்கிற மாம்பழத்தை பொறுக்கிக்குவேன். ஆக அப்படி கரெக்டா அடிக்கிற தாவீது. அல்லேலூயா. தாவீதுகளே, நீங்களெல்லாம் தாவீதுகள். எதிராளிய அவருடைய கல்லால் சொல்லால் அடிக்க ஆண்டவர் நமக்கு பலன் தர. அடுத்ததாக தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள. கத்தி இல்லாம சண்டைக்கு போக முடியாது. ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுவீங்களா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சத்து மருள. ஆண்டவர்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில் வல்லமையிலும் பலப்படுங்கள். சொல்களை திருப்பி, கர்த்தரிலும். என்ன பாச்சு வாயே இல்லையா? கர்த்தரிலும். தம்பி எல்லாரும் சொல்றேன், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். என் அன்பு பிள்ளைகளே, என் கர்த்தருக்கு உங்களுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் தருகிறது லேசான காரியம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சத்துவத்தால் எங்களை நிரப்புங்க, பலனால் எங்களை நிரப்புங்க. உமக்காக நாங்கள் சாட்சிகளா நிற்க எங்களுக்கு பலன் தாங்க கேளுங்க. தலைகளை சாய்ப்போமா, ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தம்முடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நாங்கள் பலப்பட நேரங்களுக்கு பலன் கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதற்காக தம்முடைய பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுங்க. நிறைவான நன்மையை பிள்ளைகளுக்கு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா